நிலக்கோட்டை டாஸ்மாக் மதுக்கடை ஊழியரிடம் மதுப்பிரியர்கள் தகராறில் ஈடுபட்டதால் டாஸ்மாக் கடையை பூட்டிச் சென்ற ஊழியர்கள், மதுப்பிரியர்கள் கடும் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் 3 டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டு வந்தது. தற்போது தமிழக முதல்வரின் உத்தரவை தொடர்ந்து நிலக்கோட்டை தேவாலயம் மற்றும் பள்ளி அருகே இருந்த 2 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டது. இதனையடுத்து நிலக்கோட்டையிலிருந்து அணைப்பட்டி செல்லக்கூடிய சாலையில் மட்டும் ஒரே ஒரு டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் வழக்கம் போல் மதியம் 12 மணிக்கு கடை திறந்தவுடன் மதுப்பிரியர்கள் டாஸ்மாக் கடை ஊழியர்களிடம் தாங்கள் விரும்பிய சரக்கு விற்பனை செய்வதில்லை எனவும், தாங்கள் விரும்பி அருந்தும் மதுக்கள் பார்களில் மட்டும் கிடைப்பதாக கூறி மதுப்பிரியர்கள் தகராறில் ஈடுபட்டதால் கோபமடைந்த டாஸ்மாக் கடை பணியாளர்கள் கடையை அடைத்துவிட்டு சென்றனர். நிலக்கோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு மதுக்கடை திடீரென மூடப்பட்டதால் மதுப்பிரியர்கள் டாஸ்மாக் கடையை திறக்க கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுப்பிரியர்கள் அணைப்பட்டி சாலையோரம் கூட்டமாக திரண்டு நின்றதால் நிலக்கோட்டை அணைப்பட்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைவில் வந்த நிலக்கோட்டை காவல்துறையினர் டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மதுக்கடை வழக்கம் போல் திறக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது.